இந்த உலகத்தில் வெஜ் நான்வெஜ் என்று எதுவும் கிடையாது. எதை மனம் விரும்புகிறதோ அதை சாப்பிடலாம். ஆனாலும் பிற உயிரை கொன்று அந்த கரியை தின்று இந்த எலும்பின் மீது உள்ள கரியை வளர்க்க நினைப்பது பாவம். அதை செய்ய வேண்டாம். இறந்த உடலை மண்ணுக்குள்ள புதைப்பாங்க. இது என்ன சுடுகாடா? புதைக்க மனம் மாறுங்கள். பிற உயிர்களின் மீது நேசம் காட்டுங்கள். அதைத்தான் ஜீவகாருண்யம் என்று வள்ளலார் சொல்றார். ஆக வெஜ் நான்வெஜ் என்று பிரிக்க வேண்டியதில்லை. மனமானது செம்மையானால் எங்கும் செல்லலாம். இன்னொன்று சொல்றேன், கறி சாப்பிட்டா குளிச்சா போயிடும். நீ சாப்பிட்டதெல்லாம் உள்ளதான் இருக்கும். குளிச்சா எப்படி போகும்? என்ன நீதி? இறந்த வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு வந்துடுறோம். உனக்குள்ள ஜீவன் இருக்குது, இறந்த வீட்டுக்கு போகிற, மனம் உருகுது. குளிச்சா எப்படி உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் புனிதமாகுது? புரியல. இதெல்லாம் வேண்டான்றேன். உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டால் எங்கும் செல்லலாம். உள்ளமே கோவில். அதனாலதான் உன்னை உள் கடந்து பார். உள் உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான். எதற்கும் கலங்காதே. வெஜ் நான்வெஜ் என்று பிரிக்காதே. உன் மனம் எதை விரும்பி சாப்பிட செய்கிறதோ செய், அவ்வளவுதான். அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம பல்லடத்துல விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்லடம் கோயம்புத்தூர் சாலையில் அமைந்துள்ள வனம் ஃபவுண்டேஷனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வனாலயத்தில் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் அங்கு நடைபெற இருக்கிறது. இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு ராஜகணி தீட்சை கொடுக்கப்படும், ருத்ராட்சை தீட்சை கொடுக்கப்படும், முத்ரா தீட்சை கொடுக்கப்படும். இத்தனை தீட்சைகளையும் பெற்றுக்கொண்டு சித்தர்களின் பேரருள் கருணைக்கு பாத்திரமாகி வெற்றி வாழ்வு வாழுங்கள். வாழ்க, வளர்க, உயர்க. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில்.